ஹாய் எவ்ரிஒன், திஸ் இஸ் ஃப்ரம் செபிஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம தினமணி நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். சாமித்தோப்பு ஐயா வைகுண்டர் அவதார தின மாசி ஊர்வலம். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 2 சோஷியல் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் இன் தமிழ்நாடுல வந்து கவர் ஆகும். ஸோ 19வது நூற்றாண்டில் பார்த்தீங்க அப்படின்னா கன்னியாகுமரி வந்து திருவிதாங்கூர் மன்னன் கீழே தான் இருந்திருக்கும். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் வந்து இருந்திருக்கும். ஸோ அதற்கு எதிராக தான் ஐயாவளி அப்படின்ற ஒரு புது ரிலீஜியனை வந்து ஐயா வைகுண்டர் சிவநாராயண் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து புதுசாக ஒரு ஐயாபதி அப்படிங்கிற அந்த ஒரு மதத்தை வந்து தோற்றுவித்திருப்பாரு. ஸோ அதனுடைய அந்த அவதார விழா தான் 194வது அவதார விழா தான் கன்னியாகுமரியில் வந்து சாமித்தோப்பில் வந்து அனுசரிக்கப்படுகிறது. ஸோ இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அந்த ஐயாவணி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய நூல்கள் பார்த்திங்க அப்படின்னா அகில திரட்டு, அம்மானே, அதே மாதிரி அருள்நூல். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்து நிறைய அந்த லோவர் கேஸ்ட், ஹையர் கேஸ்ட் அப்படின்னு நிறைய கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் இருந்திருக்கும், இன்இக்வாலிட்டி வந்து நிறைய இருந்திருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு மதத்தை வந்து தோற்றுவித்திருப்பாரு. ஸோ இதில் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா ஒரு ஒரு ஒளியை மட்டும்தான் இந்த மதத்தில் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. எந்த கடவுளுடைய சிலைகளும் இதில் இருக்காது. ஒரு ஒளியை வச்சு, அதாவது மனுஷனுடைய அந்த ஒரு ஹியூமனிட்டி வந்து அவங்களுக்குள்ளே தான் இருக்கு, கடவுள் வந்து அவங்களுக்குள்ளே தான் இருக்காரு. ஸோ அந்த ஒளியை வந்து மனதில் நினைத்து மக்களிடம் பார்த்தீங்க அப்படின்னா அன்பும் இரக்கமா இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் இந்த ஐயா வைகுண்டருடைய அந்த ஒரு தத்துவம். ஸோ அவருடைய அந்த முதன்மையான கருத்துக்களுக்காக தான் அவருடைய அந்த அவதார விழா வந்து கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய சாமித்தோப்புல வந்து அனுசரிக்கப்பட்டிருக்கு. அடுத்ததான் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு ஒருங்கிணைந்த குடிநீர் குறை தீர்வு மையம். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மைன் சிலபஸ் பேப்பர் 3 லோக்கல் அர்பன் அண்ட் ரூரல் கவர்மெண்ட்ல வந்து கவர் ஆகும். ஸோ புதுசாக பார்த்தீங்க அப்படின்னா முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட் கீழே தமிழ்நாடு இன்டகிரேட்டட் ட்ரிங்கிங் வாட்டர் கிரைவன்ஸ் ரெட்ரஸல் சென்டரை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதாவது தமிழ்நாடு ஒருங்கிணைந்த குடிநீர் குறை தீர்வு மையம். ஸோ இதனுடைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா புனல் அப்படின்னு பேரிட்டிருக்காங்க. எதற்காக அப்படின்னா இப்போ முனிசிபாலிட்டி இதே மாதிரி பஞ்சாயத்துல பார்த்தீங்க அப்படின்னா அந்த தண்ணீர் தொடர்பாக நிறைய பிரச்சனைகள் வந்து இருக்கும். ஸோ அதை உடனடியாக எளிதில் வந்து மக்கள் தெரிவிக்கும் பொருட்டு, அதே மாதிரி உடனடியாக நடவடிக்கை எடுக்கும் பொருட்டு தான் இந்த சென்டரை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதனுடைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா புனல். ஸோ இதற்காக பார்த்தீங்க அப்படின்னா 1916 அப்படிங்கிற அந்த ஒரு டெலிஃபோன் நம்பருக்கு கால் பண்ணால் போதும். இது வந்து 24 மணி நேரமும் இந்த சர்வீஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ எந்தெந்த புகார்கள் வந்து தெரிவிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது குடிநீருடைய கிடைக்கும் தன்மை, அதே மாதிரி நீரின் தரம், விநியோகத்தில் ஏற்படும் இடையூறுகள், இதையெல்லாம் என்ன பண்ணலாம்னா மக்கள் உடனடியாக தெரிவிக்கும் பொருட்டு தான் இந்த சென்டரானது நம்மளுடைய தமிழக அரசால் தொடங்கப்பட்டுள்ளது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 4 மாவட்டங்கள் 30,000 சிறுமிகளுக்கு HPV தடுப்பூசி. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 2 சோஷியல் இஷ்யூஸில் வந்து சைல்டு வெல்ஃபேர் ஸ்கீம்ஸில் கவர் ஆகும். ஜனவரி 27, 2026 ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா 4 மாவட்டங்களில் இந்த HPV வேக்சின் பொருத்தக்கூடிய பணியை வந்து தமிழக அரசு வந்து தொடங்கியிருப்பாங்க. ஸோ எந்தெந்த மாவட்டங்கள் அப்படின்னு பார்க்கும்போது தர்மபுரி, பெரம்பலூர், திருவண்ணாமலை, அதே மாதிரி அரியலூர். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சர்விக்கல் கேன்சர், இது வந்து அந்த ஹியூமன் பேப்பிலோ வைரஸ் அப்படிங்கிற அந்த வைரஸ்னால பரவக்கூடிய ஒரு கேன்சர். இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாவட்டங்களில் வந்து அடையார் கேன்சர் சென்டர் சர்வேல வந்து அதிகமாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஸோ அதற்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா 9 to 14 வரை உள்ள அந்த சிறுமிகளுக்கு வந்து 38 கோடி செலவில் இந்த HPV வேக்சின் செலுத்தக்கூடிய திட்டமானது தமிழக அரசால் தொடங்கப்பட்டிருக்கிறது. ஸோ இதில் தர்மபுரியில் பார்த்தீங்க அப்படின்னா தர்மபுரி மற்றும் பெரம்பலூரில் வந்து 1,36,000 பேர் இந்த மாவட்டத்தில் வந்து இந்த கருப்பை வாய் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கார்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அரியலூரில் வந்து 29.9 1 லட்சத்துக்கு வந்து இத்தனை பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி சென்னை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 13 பேர், 1 லட்சத்துக்கு 13 பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ டோட்டலாக நம்ம தமிழ்நாடு மொத்தமாக எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 1 லட்சத்துக்கு வந்து 14 பேர் வந்து இதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதிகமாக இந்த பாதிப்பு இருக்கக்கூடிய மாவட்டங்கள் வந்து தர்மபுரி, பெரம்பலூர். ஸோ அதற்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாவட்டங்களுக்கு முன்னெச்சரிக்கையாக முதல்ல வந்து இந்த தடுப்பூசி திட்டமானது தொடங்கப்பட்டுள்ளது. ஸோ யாருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 9 to 14 வரையுள்ள அந்த குழந்தைகளுக்கு தான் இந்த திட்டம் வந்து கொண்டு வரப்பட்டுள்ளது. ஸோ யாருக்கு அப்படின்னா கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸில் படிக்கக்கூடிய அந்த கேர்ள்ஸுக்கு வந்து சிறுமிகளுக்கு வந்து இந்த தடுப்பூசி வந்து செலுத்தப்பட்டுள்ளது. இந்த திட்டம் வந்து எந்த டிபார்ட்மெண்ட் கீழே கொண்டு வரப்பட்டுள்ளது அப்படின்னு பார்க்கும்போது டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர்.
ஸோ இதன் பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அரசும் நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இந்த ஹெச்பிவி வேக்சினை வந்து கொண்டு வர போகிறாங்க. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டோஸ்லேயே கொடுக்கக்கூடிய வேக்சின். ஸோ அதனுடைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா கார்டிசெல். தமிழக அரசு செலுத்தக்கூடிய அந்த வேக்சின் பார்த்தீங்க அப்படின்னா 2 டோஸாக செலுத்தப்படும்.